பெரியாரை அவதூறாக பேசிய சீமானை கண்டித்து சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக சீமான் மீது குற்றம் சுமத்தி அவரது வீட்டை முற்றுகையிட முயன்றனர் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர். அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை முன்னிட்டு ஏற்கனவே அங்கு பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஜனவரி 8ஆம் தேதி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்தான ஒரு சர்ச்சை பேச்சை பேசியிருந்தார். அதை கண்டித்து நாம் 9ஆம் தேதி திராவிட தந்தை பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை வீடை முற்றுகையிட போவதாகவும் அது குறித்து ஆதாரத்தை கேட்க போவதாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அப்பொழுது அந்த மறுநாள் வீடை முற்றுகையிடுவதற்காக வந்தனர். ஆனால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு அன்று மாலையே விடுவிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இன்று மே 17 இயக்கத்தினர் சீமான் வீட்டை முற்றுகையிட போவதாகவும் பெரியார் குறித்தான சர்ச்சை பேச்சு குறித்து ஆதாரத்தை கேட்க உள்ளதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் இந்த நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக சீமான் வீட்டுக்கு செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் முகப்பு வாயிலில் காவல்துறையினர் இரும்பு பேரிகார்டு அமைத்து முழுமையாக ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து இந்த நீலாங்கரை பகுதியில் காலை முதலே சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மே 17 இயக்கம், தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட பல பெரியார் குறித்தான அமைப்புகள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த நீலாங்கரை பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கையில் பெரியார் குறித்தான புகைப்படங்களும் பதாகைகளும் சீமானுக்கு எதிரான பதாகைகளும் கையில் ஏந்தியவாறு சீமானுக்கு எதிராக ஒரு கோஷங்களை முழக்கமிட்டனர். தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வாகனங்களை ஏற்றக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. காவல்துறையினர் கைது செய்யப்படும் அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைப்பதற்காக அழைத்து சென்று வருகின்றனர். ஸ்ரீராம், இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள்ல முக்கிய நபர்கள் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க? அதே போன்று இப்ப கைது செய்யப்படக்கூடிய நபர்கள் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபங்கள்ல தங்க வைக்கப்படுறாங்க? தந்தை பெரியார் திராவிட கழக இயக்கத்தை பொதுச் செயலாளர் கிருஷ்ணன், மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கைதில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நீலாங்கரை, பாலவக்கம் உள்ளிட்ட பல்வேறு திருமண மண்டபங்களில் அவர்களை அழைத்து வைப்பதாக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு செய்யப்பட்டு அந்த திருமண மண்டபத்திற்கும் போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டவர்களை வாகனத்தில் ஏற்றும் பணி நடைபெற்று வருகின்றன. அவர்களை அழைத்து சென்று இந்த திருமண மண்டபத்தில் அடைக்க உள்ளனர். ஸ்ரீராம், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானினுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி தற்போது என்ன நிலையில இருக்கு? ஏன்னா அவரினுடைய ஆதரவாளர்களும் அந்த பகுதியில் குழுமி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது. எப்படி இருக்கு? நிச்சயமாக ஸ்ரீராம், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு நேற்று இரவு முதலே அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமான குவிக்கப்பட்டு இது போன்ற வீடு முற்றுகையிட வருவார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பு தெரிவிக்க வகையில் நேற்று இரவு முதலே இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் நாத்தாக்காவை சேர்ந்தவர்கள் காலையிலே இங்கு உணவு அருந்திவிட்டு மதியம் அவர்களுக்கு தடபுடலான பிரியாணியும் செய்யப்பட்டு வருகின்றன. சீமான் வீட்டை முற்றுகையிட யார் வந்தாலும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக இங்கு குவிந்த நிர்வாகிகளுக்கு பிரியாணியும் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வீடின் அருகே உள்ள அனைத்து தெருக்களிலும் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சீமான் வீட்டை யாரும் முற்றுகையிட்டு விடக்கூடாது என்பதற்காக போலீசார் முனைப்பில் காட்டி வருகின்றனர். ஸ்ரீராம், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானினுடைய வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இவர்கள் அந்த பகுதியை முற்றுகையிட இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வினோத், மொத்தம் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? அடுத்தடுத்து நகர்வுகள் எப்படி இருக்கும்? இப்போ எவ்வளவு போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க?
ஸ்ரீராம், இந்த நீலாங்கரையில் சீமான் வீடு உள்ளது. இந்த சீமான் வீட்டிற்கு கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து செல்லக்கூடிய இந்த முகப்பு சாலையில் இரும்பு பேரிகார்டு அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் கடந்த 9ஆம் தேதி இதே போன்று சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்காக பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் வரும்போது இந்த இடத்தில் ஒரு காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அது கார் கண்ணாடி உடையும் அளவுக்கு ஒரு கலவரமாக மாறப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது இன்று இந்த வீடு முற்றுகையிட வருவதாக அறிவிப்பை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை நீலாங்கரை பகுதியை வரவைக்காமல் முன்னதாக பாலவாக்கம் பகுதியில் பலத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட வருகை தந்த அனைவருமே ஒரே இடத்தில் நிறுத்த வைத்து அந்த பாலவாக்கம் பகுதியில் அவர் தடுத்து நிறுத்தினர். குறிப்பாக அந்த நீலாங்கரை பகுதியில் சீமான் வீடு உள்ள பகுதியில் ஒரு கலவரம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஒரு பரபரப்பு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் பாலவாக்கம் பகுதியில் அவர்களை தடுத்து நிற்பாட்டி அங்கேயே அவர்கள் குரல் கொடுத்து தற்போது கோஷம் எழுப்பப்பட்டனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட வந்தனர். அந்த 300க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். காலையிலிருந்து இந்த நீலாங்கரை பகுதியிலும் பாலவாக்கம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீராம், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? பல்வேறு பதாகைகளை அவங்க ஏந்திருக்கிறத பார்க்க முடியுது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கூறி அவங்க முழக்கங்கள் ஏற்றாங்க? அதாவது பெரியார் குறித்தான சர்ச்சை பேசி கூறிய சீமான் ஆதாரத்தை காட்ட வேண்டும். அந்த சர்ச்சை குறித்தான பேச்சுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இவர் RSSக்கு உதவியானவர், அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் அவருக்கு எதிரான கண்டன கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தவாறு பெண்கள், சிறுவர்கள் உட்பட ஆண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கையில் அவர்கள் இயக்கத்தின் கொடியை ஏந்தியவாறு சீமானுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட இந்த நீலாங்கரை பகுதிக்கு வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பாலவாக்கம் பகுதியில் ஒரே இடத்தில் நிற்க வைத்தனர். தற்போது அவர்கள் போலீசார் அனுமதித்த போன்று அந்த ஒரு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அடுத்த ஒரு சில நிமிடங்களிலே போலீசார் அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய பணியானது நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் ஏற்கனவே திட்டமிட்டபடி பல்வேறு திருமண மண்டபங்களில் அடைக்க உள்ளனர். ஸ்ரீராம், பெரியார் தொடர்பான அந்த ஆதாரங்கள் சீமான் பேசிய நிலையில் அது தொடர்பான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அந்த புத்தகங்களை அரசுடைமையாக்குங்க, ஆதாரத்தை காட்டுறோம் அப்படின்ட்டு சீமான் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த போராட்டம் நடந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல என்ன நிலவரம், இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை முழுமையா நீங்க விவரிக்கலாம் வினோத். நிச்சயமாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 8ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஒரு பெரியார் குறித்தான சர்ச்சை பேச்சை பேசினார். அந்த சர்ச்சை பேச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக மாறியதை தொடர்ந்து அன்று மறுநாள் 9ஆம் தேதி தந்தை பெரியார் திராவிட கழக இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் சீமான் வீட்டை முற்றுகையிட போவதாகவும் இந்த அவர் பேசிய சர்ச்சை குறித்து ஆதாரங்களை கேட்கப் போவதாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர். அந்த அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து அந்த மறுநாள் 9ஆம் தேதி இந்த நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு முற்றுகையிடுவதாக அவர்கள் வந்தனர். அப்போது காவல்துறையினர் முன்னதாகவே அந்த பகுதியில் இரும்பு தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து சீமான் வீட்டிற்கு உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுடைய ஒரு கார் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. அந்த சமயம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் அந்த இடத்தில் நிலவியது. அதைத் தொடர்ந்து மே 17 இயக்கம் இன்று சீமான் வீட்டை முற்றுகையிட போவதாகவும் அந்த தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை பேச்சு குறித்து ஆதாரம் கேட்க உள்ளதாகவும் ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டனர். அந்த அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து நேற்று இரவு முதலே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சீமான் வீட்டுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுத்து வந்தனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்கள் யாரும் சீமான் வீட்டின் அருகே நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அதிக அளவு இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் குவிந்துள்ளனர். அதே போல் காலையிலிருந்து காவல்துறையினர், நீலாங்கரை காவல்துறையினர் மற்றும் இந்த அடையாறு துணை ஆணையர் சரகத்தில் உள்ள அனைத்து பல்வேறு காவல்துறையினர், மகளிர் காவல்துறையினர் மற்றும் ஆண்கள் என பல்வேறு போலீசார் இந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுகின்றனர். சீமான் வீடு செல்லக்கூடிய ஒவ்வொரு சாலை இணைப்புகளிலும் இரும்பு தடுப்புகளை அமைத்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த நீலாங்கரை வீடு செல்லக்கூடிய இந்த பகுதியில் யாரேனும் உள்ளே நுழையாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும். இந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே அனைத்து போராட்டக்காரர்களும் தடுத்து நிறுத்தும் வகையில் பாலவாக்கம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு